அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் பகுதியோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா 1956 நவம்பர் 1 இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் பேரு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் 1956 இந்தியாவில் கிட்டத்தட்ட 14 ஸ்டேட்டை உருவாக்கி இருந்தாங்க. 6 யூனியன் பிரதேசம் பாத்தீங்கன்னா உருவாயிருந்தது அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோல. இந்த வீடியோல 14 ஸ்டேட் 1956 இந்த டைம்ல இருந்தது. 15வது ஸ்டேட்டா என்ன உருவானுச்சு, அது எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் உருவானுச்சு, அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி உருவானுச்சு, நிறைய இன்ஃபர்மேஷன் இங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, பகுதி 7 அப்படிங்கிறது நீக்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோமே, அந்த பகுதி 7ல என்னதான் இருந்தது, அதுக்கப்புறம் இங்க இந்தியாவில் மிக முக்கியமான ஸ்டேட்டோட நேம் பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். சோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம மிக முக்கியமான மாகாணங்கள் அதனுடைய நேம் சேஞ்ச் அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா நடந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம்ல இந்த முதல் பகுதியில இருந்து பல்வேறு கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருந்தது. சோ எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்திடலாம். ஓகேங்களா? சோ இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15வது ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் ஃபார்ம் ஆயிருந்தது. 16வது ஸ்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாகாலாந்து. 17வது ஸ்டேட் ஹரியானா. 18வது ஸ்டேட்டா ஹிமாச்சல் பிரதேஷ் உருவானுச்சு. இதை ஒரு லைன்ல நீங்க ஞாபகம் வச்சீங்க ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். 15வது ஸ்டேட் குஜராத். இப்ப இங்க ஒரு டவுட் வரும் இல்ல, ஸ்டார்டிங்ல 1956 அந்த காலகட்டத்தில் 14 ஸ்டேட் இருந்தது. அந்த 14 ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி 14 ஸ்டேட் எது இருந்ததுன்னா, சும்மா ஒரு வாட்டிக்கு நீங்க கேட்டுங்க, இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதெல்லாம் இருந்ததுன்னா, அசாம், ஆந்திரா, பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். இது எல்லாமே 14 ஸ்டேட் ஆல்ரெடி உருவாயிருந்தது. ஆந்திரா தான் 1953 உருவானுச்சு நம்ம பார்த்தோம். சோ ஆந்திரா, அசாம், பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, அப்புறம் எம்ல 3 இருக்கு. மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், அதுக்கப்புறம் ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இதுதான் 14 ஸ்டேட் இருந்தது. 6 யூனியன் பிரதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போவுமே யூனியன் பிரதேசமா இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு. இது அப்பல இருந்தே யூனியன் பிரதேசம் தான். டெல்லி, அந்தமான் நிக்கோபார் அண்ட் லட்சத்தீவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா இதெல்லாம் யூனியன் பிரதேசமா 1956 இருந்தது. இப்போ இது எல்லாமே ஸ்டேட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ இந்த 6 யூனியன் பிரதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இப்போதைக்கு இதெல்லாம் இருக்குன்னு கம்பேர் பண்ணுங்க. டெல்லி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு அது 1956 யூனியன் பிரதேசம் தான். இப்பயும் யூனியன் பிரதேசம் தான். டெல்லி, லட்சத்தீவு, அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எது? ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா. இது 1956. சோ 15வது ஸ்டேட் உருவானது பாத்தீங்கன்னா குஜராத். இது எந்த வருஷம் கேட்டீங்கன்னா 1960. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு அடுத்தடுத்த ஸ்டேட் உருவாயிருக்கும் இது வரைக்கும். ஓகேங்களா? சோ 15வது ஸ்டேட் குஜராத், 16வது ஸ்டேட் நாகாலாந்து, 17வது ஸ்டேட் ஹரியானா, 18வது ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷ். குஜராத் உருவானது 1960. குஜராத் எங்க இருந்து உருவானுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிராவில இருந்து பிரிஞ்சு, அதாவது பாம்பேல இருந்து பிரிஞ்சு உருவானதுதான் குஜராத். ஓகேங்களா? அடுத்து நாகாலாந்து 1963 உருவானுச்சு. ஹரியானா 1966 உருவானுச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ் 1971 உருவானுச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைம்ல தான் பங்களாதேஷ் சுதந்திரம் அடைஞ்சது. அந்த பங்களாதேஷ் சுதந்திரம் அடைகிறதுக்கு அன்னை இந்திரா காந்தி மிக முக்கியமான காரணம். இந்த சேம் டைம்ல பங்களாதேஷ் சுதந்திரம் ஆன வருடமும் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டா 18வது ஸ்டேட்டா உருவானுச்சு. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், இது ஸ்டார்டிங்ல யூனியன் பிரதேசமா இருந்தது. அதுக்கப்புறம் 18வது ஸ்டேட்டா உருவானது ஹிமாச்சல் பிரதேஷ் 1971. ஓகேவா? குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ். குஜராத் 1960, நாகாலாந்து 63, ஹரியானா 66, ஹிமாச்சல் பிரதேஷ் 1971 இருக்க. அடுத்து பாருங்க 19, 20, 21. 19வது ஸ்டேட்டா உருவானது மணிப்பூர். 20 பாத்தீங்கன்னா திரிபுரா. 21 மெகாலயா. எம்டிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மணிப்பூர், திரிபுரா, மெகாலயா. ஓகேங்களா? இங்க 19வது ஸ்டேட்டா மணிப்பூரை ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? மணிப்பூர், திரிபுரா, மெகாலயா இது எல்லாமே 1972 உருவானுச்சு. 1972 3 ஸ்டேட். 19வது ஸ்டேட் மணிப்பூர், 20வது ஸ்டேட் திரிபுரா, 21வது ஸ்டேட் மெகாலயா. ஓகேங்களா?
அடுத்து 22வது ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது பல வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. 22வது ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா சிக்கிம். ஓகேங்களா, சிக்கிம். இது எந்த சட்ட திருத்தம் எந்த வருஷம்னா 1975ல உருவானுச்சு. ஓகே, எந்த சட்ட திருத்தம்னு கேட்பாங்க. 36th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 22வது ஸ்டேட் வந்து சிக்கிம். 36வது சட்ட திருத்தம் 1975. இப்ப 22வது ஸ்டேட் சிக்கிம்னு முடிச்சிருக்கீங்களா? அடுத்து 23, 24, 25 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா MAG அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. MAG. ஓகேங்களா. 23வது ஸ்டேட் மிசோரம், 24 அருணாச்சல் பிரதேஷ், 25 கோவா, 25வது ஸ்டேட் கோவா. ஓகே, 25 வந்து கோவா. எத்தனாவது சட்ட திருத்தம்னா 56வது சட்ட திருத்தம் 1987. சோ இப்ப நான் குழப்ப விரும்பல. 23, 24, 25. 23வது ஸ்டேட் மிசோரம், 24 அருணாச்சல் பிரதேஷ், 25வது ஸ்டேட் வந்து கோவா. ஓகேங்களா, 23 மிசோரம். இந்த மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா இது எல்லாமே 1987ல தான் உருவானுச்சு. இதுல ஒரு கொஸ்டின் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டதுனால இதை மட்டும் நான் சொல்றேன். 25வது ஸ்டேட் எதுன்னு கேட்டா கோவா. ஓகேங்களா, 25வது ஸ்டேட் கோவா. எந்த சட்ட திருத்தம்? 56வது சட்ட திருத்தம் 1987. 36வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில சிக்கிம் 22வது மாநிலமா உருவானுச்சு. 56வது சட்ட திருத்தம் கோவா 1987. ஓகேவா. அடுத்து இது பாருங்க, ரவுண்டா இருக்கும். 26, 27, 28 சத்தீஸ்கர். 26வது ஸ்டேட் சத்தீஸ்கர், 27 உத்தராஞ்சல், 28வது ஸ்டேட் ஜார்க்கண்ட். ஆக்சுவலா இப்பதான் உத்தரகாண்ட்ங்கிறோம். 2006க்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல இதுக்கு பேர் உத்தராஞ்சல் தான். ஓகே, நான் அதை மாத்திடுறேன். அதை வந்து நான் சொல்றேன். 26வது ஸ்டேட் சத்தீஸ்கர், 27 உத்தராஞ்சல், 28 ஜார்க்கண்ட். இது எல்லாம் 2000ல உருவானுச்சு. 2000ல தான் உருவானுச்சு. அடுத்து 29வது ஸ்டேட்டா வந்து தெலுங்கானா உருவானுச்சு. 29வது ஸ்டேட் எதுல இருந்து உருவானுச்சுன்னா ஆந்திரால இருந்து உருவானுச்சு. இப்ப இங்கதான் வந்து ஃபசல் அலி பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோல. ஃபசல் அலி என்ன சொன்னாரு? வெறும் மொழியின் அடிப்படையில வந்து நீங்க வந்து ஒரு இடத்த பிரிக்க கூடாது, அவங்களுடைய கலாச்சாரத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறீங்கன்னா வெறும் மொழியின் அடிப்படையில பிரிக்காம அவங்களுடைய கலாச்சாரமும் பாருங்க, ஒற்றுமை ஒருமைப்பாடை குலைக்காம பாருங்க. பிளஸ் நீங்க ஒரு ஸ்டேட்டை ரெண்டா பிரிக்கிறீங்கன்னா பிரிக்கிற அந்த இடத்துலயும் கல்வி, சுகாதாரம், ஓகே, அவங்க வேலை வாய்ப்பு வசதி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கன்னாங்கல்ல. அதான் பிரச்சனை தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு. ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் தெலுங்கு தான் பேசுறாங்க. இப்ப தெலுங்கானால பாத்தீங்கன்னா கிருஷ்ணா, கோதாவரி எல்லாம் இங்க மெயினா ஃப்ளோ ஆகுது. ஆனா அதனால பயனடைறவங்க முழுக்க முழுக்க ஆந்திரா மக்கள் தான். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியன் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. இவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்ல. இந்த தெலுங்கானா வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவை கம்பேர் பண்ணும்போது தெலுங்கானா வந்து ரொம்பவே எக்கனாமிக்ஸ்லயும் சரி, அங்க கல்வியிலயும் சரி எல்லாத்துலயுமே பின்தங்கி இருந்தது. அதனால அவங்க தனி ஸ்டேட் கேட்டாங்க. இப்போ இங்க என்ன எதனால பிரிஞ்சாங்கன்னு கேட்டா கலாச்சார டிஃபரன்ஸ் வேற இருந்தது. அதனால பிரிஞ்சாங்க. ஓகே, எப்ப பிரிஞ்சது ஆந்திரா தெலுங்கானா? ஆந்திரால இருந்து தெலுங்கானான்னு கேட்டா 2014 ஜூன் 2ஆம் தேதி பிரிஞ்சாங்க. ஓகேவா. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இது பல நாள் கனவு. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்ன சிறப்பு அந்தஸ்து? ஆர்டிகல் 370 அவங்கள்ட்ட இருந்தது. சரி, ஆர்டிகல் 370 இருந்தது. அது என்னது அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரு சட்டம் வந்து இருக்கும். ஜம்மு காஷ்மீர் மட்டும் தனி சட்டம். அதாவது ஜம்மு காஷ்மீர் மட்டும் தனி பிளாக் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் மட்டும் தனி சட்டம், அவங்களுக்கு தனி கொடி, இப்படிலாம் இருந்தது. ஆனா வந்து எக்ஸப்ட் த டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன், அதாவது பாதுகாப்பு சம்பந்தமா, வெளியுறவுத்துறை அமைச்சகம் அது சம்பந்தமா, தகவல் தொடர்பு, இது எல்லாம் இந்தியாவுக்கும் போது, ஜம்மு காஷ்மீருக்கும் போது. இப்போ 1956 ஜம்மு காஷ்மீர் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர், இது என்னது? 1956 ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு ஆணை அப்படிங்கிறது. இந்த ஆணை போட்டுதான் ஆர்டிகல் 370 அடிப்படையில அவங்களுக்குன்னு தனி சட்டத்தோடு அவங்க செயல்பட்டாங்க. இப்ப 1956 ஜம்மு காஷ்மீர் ஆணையின் அடிப்படையில இந்த ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு தனியா வந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா பொதுவா அவங்க எதுல இருக்கணும்? பாதுகாப்பு சம்பந்தமா அவங்க தனித்துவம் முடிவு எடுக்க முடியாது, வெளித்துறை ஃபாரின் அஃபேர்ஸ் சம்பந்தமா எடுக்க முடியாது, தகவல் தொடர்பு சம்பந்தமா எடுக்க முடியாது. மற்றபடி எல்லாமே அவங்க தனித்து இருந்தாங்க. இப்போ இந்த 1956 ஜம்மு காஷ்மீர் ஆர்டரை 2019 ஜம்மு காஷ்மீர் ஆர்டர் அப்படின்னு ஒன்னதை போட்டு இந்த ஆர்டிகல் 370 தானே அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க. இந்த ஆர்டிகல் அதை வந்து 370 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டை வந்து 2 யூனியன் பிரதேசமா உடைச்சிட்டாங்க. அப்போ இது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீர் வந்து 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்களே, அது வந்து எந்த சட்டம் அப்படின்னு கேட்டா ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இது எப்ப போட்டாங்கன்னா அதே 2019 தான். இந்த ஆர்டரை போட்டு இந்த ஆர்டிகல் 370 பறிச்சுட்டாங்க.
இதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சுட்டாங்க. இதற்கான வேலை எப்போ தெரியுமா நடந்தது? ஆகஸ்ட் 5ஆம் தேதி ராஜ்யசபால பில்ல கொண்டு வந்தாங்க. ராஜ்யசபால அமித்ஷா எஞ்சி வாசிக்கிறார் இந்த பில்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2ஆ பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜ்யசபா யாரு? அமித்ஷா. ஓகே, அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபால கொண்டு வராரு. இது ராஜ்யசபால கொண்டு வந்தாங்க. அடுத்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி இது லோக்சபாவுக்கு போகுது. ஆகஸ்ட் 5 ராஜ்யசபால பாஸ், ஆகஸ்ட் 6 ராஜ்யசபா பாஸ். அடுத்து யார்கிட்ட போகணும்? பிரசிடென்ட் கிட்ட போகுது. பிரசிடென்ட் ஆகஸ்ட் 9ஆம் தேதியே ஒப்புதல் கொடுக்குறாரு. ஆகஸ்ட் 9ஆம் தேதியே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இப்போ இருந்தாலும் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை எப்ப 2ஆ பிரிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பிரிச்சாங்க? 2019 அக்டோபர் 31ஆம் தேதி தான் பிரிச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனியா பிளாக், தனியா சட்டம் இருக்கிறது வந்து அப்பையில இருந்தே சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிடிக்கல. புரியுதுங்களா? ஓகே, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அது அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம் அது. ஓகேங்களா? அதனால அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சவங்க 2019 அக்டோபர் 31 அன்னைக்கு அவருடைய கனவு திட்டத்தை செஞ்சு காட்டிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து 370. ஆக்சுவலா இது அம்பேத்கர் எழுத மறுத்தார் அம்பேத்கர். அது எப்படி சரியா வரும்னு நினைச்சாரு அவரு. ஸோ இதை எழுதினது கோபாலசாமி அப்படிங்கிறவர் தான் எழுதினாரு. வரைவு குழுல இருந்த கோபாலசாமிங்கிறவர் தான் அந்த 370 எழுதினாரு. இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆர்டர் வச்சிங்க. 1956 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டர் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டர் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர். அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து 1956 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து இதை ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கிறது. இதை வந்து கொண்டு வந்து இந்த ஆர்டரை கொண்டு வந்து ஆர்டிகல் 370 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதே ஆர்டரை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் 2019 இன்னொன்னு என்ன செஞ்சாங்கன்னா, மறுசீரமைப்பு சட்டம்னு ஒண்ணு போட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, ஸ்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 28 ஸ்டேட் இருக்கு இந்தியாவில். இப்போதைக்கு வந்து 28 ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எத்தனை யூனியன் பிரதேசம் இப்போதைக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8 யூனியன் பிரதேசம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லுவோம். ரைட்டா? பட் இங்க ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 7 அப்படிங்கறது எப்ப நீக்கினாங்க? இந்த 1956 14 ஸ்டேட் 6 யூனியன் பிரதேசம் இருக்குன்னால அந்த டைம்ல 1956 7வது சட்ட திருத்தம் 7th அமெண்ட்மெண்ட் பண்ணி 7வது பகுதியை நீக்கிட்டாங்க. அப்ப 7வது சட்ட திருத்தம் பண்ணி 7வது பகுதி 7வது சட்ட திருத்தம் 1956 பண்ணி அதை நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஏன் நீக்கிட்டாங்க? என்னதான் அதுல இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது பகுதியில இப்படிதான் இருந்துச்சு. டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டைப் டின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருந்தாங்க ஸ்டேட்டை. இப்ப இருக்கிற மாதிரி 28 ஸ்டேட் 8 யூனியன் பிரதேசம்னு இல்ல. அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஓகேங்களா, டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டைப் டின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருந்தாங்க. டைப் ஏல வந்து என்னன்னா, அந்த தலைமை ஆளுநர் மாகாணம், பிரிட்டிஷ் கவர்னர் இருக்காருல்ல, அவர் நேரடி கண்ட்ரோல்ல இருந்த பகுதிகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பகுதி வந்து தலைமை ஆளுநர் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை ஆளுநர் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 ஏரியா இருந்தது. இப்போ இதுலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், பிரிட்டிஷ் கவர்னரே ஆட்சி பண்றாருன்னா அது எந்த மாதிரி இடமா இருக்கும்? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் இந்தியா. எது அப்ப இருந்து இப்போ வரைக்குமே முக்கியமான எதுன்னு கேட்டா கொல்கத்தா, மும்பை, சென்னை இதெல்லாம் பிரிட்டிஷ் ஆளுநர் மாகாணம் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அது இல்லாம பாத்தீங்கன்னா அசாம், பீகார், மத்திய பிரதேசம், ஓகேங்களா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்காளம் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கவர்னர் கண்ட்ரோல்ல இருந்தது. டைப் பில இந்த சுதேச மன்னர்கள் வந்து ஆட்சி செய்த பகுதி இருக்குல்ல, அதாவது சட்டமன்றம் இருக்கக்கூடிய சுதேச மன்னர்கள் ஆட்சி பகுதி, சட்டமன்றம் உடைய சுதேச மன்னர்களுடைய ஆட்சி பகுதியை வந்து பாத்தீங்கன்னா டைப் பில வச்சிருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா சுதேச மன்னர்களுடைய பகுதி வச்சிருந்தாங்க. ஆனா சுதேச மன்னர்கள் இருந்த இடத்துல சட்டமன்றம் இருக்கக்கூடிய பகுதிகளை டைப் பில வச்சிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பகுதி வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் ஒரு 9 பிளேஸ். அப்ப சுதேச அரசர்கள்லாம் யாரு? எல்லாம் இந்த சமஸ்தானம் சொல்லும் இல்லையா, மன்னர்கள், குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி. அதுல சட்டமன்றம் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள், சுதேச மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி ஒரு 9 இருந்தது. எதுன்னு பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஹைதராபாத்ல யார சொல்லுவோம்? நிஜாம் அப்படிம்பாங்க. ஹைதராபாத், அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மைசூர், பட்டியாலா, அப்புறம் ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு படிப்போம். திருவிதாங்கூர்,
விந்தியா பிரதேசம் இப்படின்னு சொல்லிட்டு சுதேச மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி. அதுல சட்டமன்றமுடைய சுதேச மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி வந்து பி ல இருந்தது. டைப் சி ல என்ன இருந்ததுன்னு கேட்டா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், அதாவது தலைமை ஆளுநர் மாகாணம் அப்படிம்பாங்க. சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் தலைமை ஆளுநர் மாகாணமும் பிளஸ் சில சுதேச பகுதிகளும் டைப் சி ல வச்சிருந்தாங்க. இதுல எத்தனை வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 பகுதியை வச்சிருந்தாங்க. இது எல்லாமே தலைமை ஆளுநர் கண்ட்ரோல்லையும் இருக்கும். சுதேச மன்னர்களும் சில பகுதிகளை வந்து இருந்தது, 10 பகுதிகளை. ஓகேங்களா? அதுல எது வரும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளேஸ். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறீங்க. சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ்னா தலைமை ஆளுநர் மாகாணம் கண்ட்ரோல், சில சுதேச மன்னர்கள் பகுதி அப்படின்னா அந்த டைம்ல கொஞ்சம் எதுன்னு கேட்டா டெல்லி, ஆஜ்மீர், கட்சி, கூச் பெஹார், பிலாஸ்பூர், போபால், ஆஜ்மீர், மணிப்பூர், திரிபுரா, இது எல்லாம் டைப் சி ல இருந்தது. ஓகேங்களா? டைப் சி ல எதெல்லாம் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஜ்மீர், ஓகேங்களா, அப்புறம் டெல்லி, ஆஜ்மீர், கூர்க், கூச் பெஹார், பிலாஸ்பூர், போபால், கட்ச், மணிப்பூர், திரிபுரா, இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருந்தது. டைப் டி ல ஒரே ஒரு இடம் ராஜா மாதிரி இருந்தது, அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபாரை மட்டும் இந்தியா விட்டே கொடுக்க மாட்டாங்கப்பா எப்பவுமே. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஒரு திட்டங்களை திட்டதா இருக்கட்டும், சீக்ரெட்டா இருக்கட்டும், இல்ல வந்து தாக்குதலா இருக்கட்டும், இந்த இடத்துல இருந்து சூப்பரா பண்ணலாம். அதனாலதான் நம்ம வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பர்மாவை விட்டுட்டோம், மியான்மரை விட்டுட்டோம். வேணாம், 1935 வரைக்கும் இந்தியாக்குள்ளதான் இருந்தது. அது 1935 இந்திய அரசு சட்டம் போட்டு 1937 பர்மா வந்து வேற ஒரு நாடாவே மாறுச்சு. ஆனா பக்கத்துல 50 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய மியான்மரை விட்டுட்டோம். ஆனா 1500 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்புல இருந்து தூரமா இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபாரை விடவே இல்லை. காரணம், அந்தமான் நிக்கோபார் இந்தியாவில ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர்ப்பா. ஓகேங்களா? சோ டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டி இப்படிதான் இருந்தது. அப்ப இதுதான் முக்கியம். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுன்னா இந்த இடம் வந்து சும்மா ஐடியா கிடைச்சா போதும் உங்களுக்கு. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா டைப் ஏல பிரிட்டிஷ் ஆளுநர் மாகாணம், தலைமை பிரிட்டிஷ் ஆளுநர் மாகாணம் இருந்தது, ஒரு 9 பகுதி இருந்தது. டைப் பி ல சுதேச அரசுகள், சட்டமன்றம் உடைய சுதேச அரசுகள் வந்து ஒரு 9 இருந்தது. டைப் சி ல வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆளுநர் மாகாணம் பிளஸ் சுதேச அரசுகள் ஒரு 10 இருந்துச்சு. டைப் டி ல அந்தமான் நிக்கோபார் இருந்துச்சு. அப்ப இந்த பகுதியை நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்தமான் நிக்கோபாரை 8வது பகுதிக்கு மாத்திட்டாங்க. அந்தமான் நிக்கோபாரை 8வது பகுதி. ஏன்னா 8வது பகுதியில தான் இப்போதைக்கு யூனியன் பிரதேசம் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் சில பல மாற்றங்கள்லாம் பண்ணாங்க. அப்போ 1956 7வது சட்ட திருத்தம் பண்ணி இதுதான் பார்ட் 7 இருந்தது, இதை நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தலாம் ஈஸி தான்ப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேம் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இதை டப்புன்னு நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்களேன், இப்போ உத்தரப்பிரதேசம் வந்து முன்னாடி என்ன சொல்லுவோம், இதெல்லாம் ஓல்டு நேம். இந்த சைட்ல இருக்கிறது ஓல்டு நேம். ஐக்கிய மாகாணம், சென்ட்ரல் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் எப்ப மாறிச்சுன்னா 1950 மாறிடுச்சு. மத்திய பாரதம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசோட பழைய பேர். மத்திய பிரதேசம் மாறினது 1959. மெட்ராஸ் வந்து தமிழ்நாடுன்னு மாறினது 1969. இந்த இடத்துல வந்து ஒரு பொதுவான ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். மெட்ராஸ் வந்து எப்ப சென்னைன்னு மாறிடுச்சுன்னு கேட்பாங்க, அது 1996. மெட்ராஸ் எப்ப தமிழ்நாடுன்னு மாறிடுச்சுன்னா 1969. அறிஞர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டிருப்பாரு, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அறிஞர் அண்ணாரோட ஆசை அது. இதை மாத்திருப்பாரு. மெட்ராஸ் வந்து தமிழ்நாடுன்னு மாத்தினது அண்ணா காலத்துல. இவர் ஆக்சுவலா 1969 இறந்திருப்பாரு அண்ணா. ஓகே, சோ மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு மாறினது 1969. இங்க பாருங்களேன், மைசூரும் லக்கத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு. இப்ப மைசூர் வந்து கர்நாடகான்னு மாறினது 1973. லக்கத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லட்சத்தீவுல இது வரைக்கும் 27 தீவுகள் இருக்கு. லட்சத்தீவுக்குள்ள 27 தீவு இருக்கு. அதுல ஒரு தீவோட பேர் இது லக்கத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவுமாங்க. இப்ப லக்கத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவுலாம் சொல்லக்கூடாது, அது எல்லாத்தையும் சேர்த்து லட்சத்தீவுன்னு சொல்லணும்னு 1973 மாத்திட்டாங்க. அப்ப 1973 2 மாற்றம். மைசூர் கர்நாடகான்னு மாறிடுச்சு, லக்கத்தீவு, அமினி தீவு, மினிக்காய் தீவு வந்து லட்சத்தீவுன்னு மாறிடுச்சு. டெல்லி பாருங்க, டெல்லி வந்து என்னன்னு மாத்தினாங்கன்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு மாத்தினாங்க. தேசிய தலைநகர் டெல்லின்னு மாத்தினாங்க. வேற ஒன்னும் பெருசாலாம் சேஞ்ச் பண்ணல. டெல்லியை தேசிய தலைநகர் டெல்லின்னு மாத்தினாங்க. எப்ப மாத்தினாங்கன்னு கேட்டா 69வது சட்ட திருத்தம், 69th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. ஓகேங்களா? டெல்லினா 69 ஞாபகம் வச்சுங்க. 69வது சட்ட திருத்தம் 1991 பண்ணாங்க. நடைமுறை இப்போ 1992. இதுக்கப்புறம் டெல்லி கிடையாது, தேசிய தலைநகர் டெல்லின்னு தான் சொல்லணும் அப்படின்னு மாறினது. 69வது சட்ட திருத்தம் 1991, நடைமுறைப்படுத்தப்பட்டது 1992. ஓகேங்களா? டெல்லி தான் 69வது சட்ட திருத்தம் ஞாபகம் வரணும். அடுத்து பாருங்க 2006 நம்ம பிளேஸ் இது. உத்தராஞ்சல் வந்து உத்தரகாண்ட்னு மாறினது 2006. அதே மாதிரியே இதுதான். பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு மாறினது 2006.
பாண்டிச்சேரி வந்து புதுச்சேரி மாறினதும், உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் மாறினதும் 2006. ஒரிசா வந்து ஒடிசான்னு மாறினது 2011. இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சது இல்ல, ஓகேங்களா, தோனி தலைமையில் அடிச்சது இல்லையா, தோனி தலைமை தானே 2011. அப்போ ஒரிசா வந்து ஒடிசான்னு மாத்தினாங்க. அது எந்த சட்ட திருத்தம்னு கேட்பாங்க, முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. 96வது சட்ட திருத்தம் 2011. இப்போ 96 2011 நான் இதுல வந்து சொன்னேன். ஆக்சுவலா என்ன சொல்லுவேன்னா, கிளாஸ்ல 2011 இந்தியா வேர்ல்டு கப் அடிக்கும்போது ஐ திங்க் கௌதம் காம்பீரோ யாரோ 96 ரன்னோ 97 ரன்னோ அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப 2011 அப்படிங்கிறது என்ன நடந்ததுன்னா, ஒரிசா வந்து ஒடிசா அப்படின்னு மாறிடுச்சு. 2011 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா, அது எந்த சட்ட திருத்தம்னு கேட்டீங்கன்னா, மறந்துட்டுனா இதை ஏதாவது ஹெல்ப் பண்ணும். ஓகே, 96வது சட்ட திருத்தம் 2011 கௌதம் கம்பீர் 96 ரன் அடிச்சாரு. 96வது சட்ட திருத்தம் 2011 8th ஷெட்யூல். ஓகே, அப்புறம் இப்போ இதை பண்ணியாச்சுல, ஒரிசா ஒடிசான்னு மாத்திட்டா, அப்புறம் 8வது அட்டவணையில பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கா, 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல என்னன்னு இருக்குன்னா, ஒரியான்னு இருந்தது, ஒரியான்னு இருந்தது. அப்ப அதை வந்து ஒடியா அப்படின்னு மாத்தணும், ரைட்டா இல்லையா? இப்போ ஒரிசாவை ஒடிசான்னு மாத்தினா, அப்போ இது எந்த சட்டத்திருத்தம் கேட்பாங்க, 96வது சட்டத்திருத்தம் 2011. அதே சட்டத்திருத்தம் தான் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அட்டவணை 8ல வந்து ஒரியா அப்படிங்கிற லாங்குவேஜ் ஒடியான்னு மாத்துனுச்சு. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து முனிசிபாலிட்டி எந்ததெல்லாம் நேம் சேஞ்ச் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, நகராட்சி, சில முக்கியமான நகராட்சி சொல்றேன். இப்ப இன்னமும் அதை தான் நம்ம யூஸ் பண்றோம். பேங்க் ஆஃப் பரோடாங்கிறோமா, இது பழைய பேரு. இப்ப பரோடாவோட புது பேர் என்னன்னு கேட்டா வதோதரா. இது குஜராத்ல இருக்கு. பரோடா வதோதரான்னு மாறினது 1974. பரோடா வதோதரான்னு மாறினது 1974. 1991 ட்ரிவாண்ட்ரம் அப்படிங்கிறது வந்து திருவனந்தபுரம்னு மாறிடுச்சு. இதை ஏன் ட்ரிவாண்ட்ரம்னு வச்சாங்கன்னா, வெள்ளைக்காரனுக்கு இது வாயில வரல, திருவனந்தபுரம்னு வரல. அவன் என்ன பண்ணிட்டான், ட்ரிவாண்ட்ரம் ட்ரிவாண்ட்ரம்ட்டான். தரங்கம்பாடியும் உங்களுக்கு தெரியும், தரங்கம்பாடியும் அவனுக்கு வாயில வரல, ட்ராங்கோபார் அப்படின்ட்டான். ஓகேங்களா? சோ இப்ப இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, திருவனந்தபுரம், ட்ரிவாண்ட்ரம் வந்து திருவனந்தபுரம்னு மாறினது எப்பன்னா 1991. ஓகே, பாம்பே படம்லாம் பார்த்திருப்போம். பாம்பே வந்து மும்பைன்னு மாறினது 1995. பம்பாய் மும்பைன்னு மாறினது எப்போ, 1995. ஓகேவா? மெட்ராஸ் வந்து சென்னைன்னு மாறினது எப்போ, 1996. மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு எப்போ மாறினுச்சு, 1969. மெட்ராஸ் சென்னைன்னு மாறினது 1996. இதை கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. அடுத்து கொச்சின் வந்து கொச்சி அப்படின்னு மாறினதும் 1996 தான். கொச்சின் மெட்ராஸும், மெட்ராஸ் சென்னைன்னு மாறினதும் 1996 தான். கொச்சின் கொச்சின்னு மாறினது வந்து 1996 தான். எண்ணெய் மட்டும் நீக்கி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை அது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கல்கத்தாவை கொல்கத்தான்னு மாத்துறாங்க 2001. எதுக்கு இந்த மாதிரிலாம் மாத்துறாங்கன்னு எனக்கு பல வாட்டி டவுட். எதுக்கு தேவையெல்லாம் மாத்தணும்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். பட் எனிவே, எக்ஸாமுக்கு நம்மளுக்கு தேவை, ஞாபகம் வச்சுங்க. கல்கத்தா வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா கல்கத்தா கொல்கத்தான்னு மாத்துறது 2001. பாண்டிச்சேரி இது ஆல்ரெடி பாத்துறோம். பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு மாறினது 2006 மாறி இருக்கு. இங்க பாருங்களேன், பெங்களூரை என்னன்னு மாத்திருக்காங்கன்னா பெங்களூரு அப்படின்னு மாத்திருக்காங்க. இது 2007 பண்ணிருக்காங்க. பெங்களூரை இப்ப எல்லாருமே பெங்களூர் போறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பெங்களூருக்கு போறான் அப்படின்னு தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? அதான் எதுக்குன்னு தெரியலன்னா இதுக்காக தான். ஓகே, சரி, ஓகே, உங்க டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. பெங்களூரை வந்து பெங்களூரு அப்படின்னு 2007 மாத்தினாங்க. மைசூரை மைசூரு அப்படின்னு மாத்திருக்காங்க 2014. மங்களூரு அப்படின்னு மாத்திருக்காங்க 2014. அப்ப 2007 பெங்களூரை பெங்களூருன்னு மாத்தினது 2007. அதுக்கு 7 வருஷம் கழிச்சு மைசூரை மைசூருன்னு மாத்திருக்காங்க, மங்களூருன்னு மாத்திருக்காங்க. ஓகே, 2014. அதுக்கப்புறம் பாருங்க, குருகான் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருந்தது, அதை குருகிராம் அப்படின்னு மாத்திருக்காங்க. இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஹரியானாவில். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் இங்க இருக்குல்ல, சர்வதேச சோலார் கூட்டணியுடைய ஹெட் குவார்டர்ஸ், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சோலார் கூட்டணியுடைய ஹெட் குவார்டர்ஸ் இங்கதான் இருக்கு. குருகான் அப்படிங்கிறது பழைய பேரு, குருகிராம் அப்படின்னு மாத்திருக்காங்க 2016. இது முக்கியம், கரெக்டா பாத்துங்க. சோ அவ்வளவுதான்ப்பா, முதல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இதுல வந்து டீடைலா நீங்க வந்து ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதினாலுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவே போதுமானதா இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நீங்க ஈஸியா கொஸ்டின் பேப்பர் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே, அதுக்கு மேலதான் த்ரூ த கொஸ்டின் பேப்பர் மூலியமா வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது மட்டும் நீங்க பார்த்தா போதும். இப்போ பாண்டிச்சேரி எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2னா இந்த இதை மட்டும் நீங்க தெளிவா வச்சிருக்கணும்ப்பா. கிளாரிட்டி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் ரீடிங். ஓகே, படிக்கிறத தெளிவா வச்சுக்கணும்ப்பா. அட்வைஸ் பண்ண நினைச்சுக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க.